நேற்று ஆள் கூட ஏதோ சண்டே என்ன? அட அதை ஏனே கேட்குற? எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆளை பார்த்துக்கணும்னு நினச்சேன். கடைசியில் அவள் என்னவே ஒரு கஷ்டமாக தான் பார்க்குறா. டேய், நேற்று சாப்பிட்ட பிரியாணி வயிற்ற கலக்குது. இருங்கடா வீடு வரும் போயிட்டு வரேன். பிரியாணியா? பாத்தியானே, நம்ம கிட்ட டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் பிரியாணி வாங்கி தின்னுருக்கான் பாரு. டேய், நான் எங்கடா வாங்கினேன்? வரண்டா இருங்கடா. தம்பி, என் லட்சுமியை காணோம், கண்டுபிடிச்சு தரீங்களா? லட்சுமியை காணோமா? தனலட்சுமியா இல்லை பாக்கியலட்சுமியா? இல்லை தனபாக்கியமா? சொல்லுங்கண்ணா. வெறும் லட்சுமி தான். வெறும் லட்சுமியா? லட்சுமினா யாருண்ணா? உங்கள் ஒய்ஃபா இல்லை உங்கள் பொண்ணா? இல்லை, லட்சுமிங்கிறது என் ஃபோனு. ஃபோனை காணாமா? ஃபோனை காணானா சைபர் கிரைம் போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்தீங்க? இல்லை தம்பி, போலீஸ்னால செய்ய முடியாத விஷயம் கூட உங்களால் செய்ய முடியும்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபோனில் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பா, இந்த ஃபோனில் சவுண்டை கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொடு. நே, ஸ்பீக்கர் தானே போயிடுச்சு, ஸ்பீக்கர் மாற்றி ஆகணும். 400 ரூபா ஆகும். 400 ரூபா ஆகுமா? ஆமாம். அண்ணே, ஃபோன் சைலண்டில் தானே விழுந்திருக்கு, எடுத்து விட்டேன். இதுக்கப்புறம் சவுண்டு வரும். இந்தாங்க. திருட்டு போயில ஆளை பாரு. அண்ணே, அது எதுவும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கள். தம்பி, என் ஃபோனை மட்டும் கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். 1 லட்சமா? அண்ணா, அந்த காசுக்கு நீங்கள் புதுசாக ஐஃபோனே வாங்கிட்டு போயிடலாமண்ணா? இல்லை தம்பி, எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும். அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது. 1 லட்ச ரூபா வருது, விட்டுறாதரா? ஓகே, நான் இதை கண்டுபிடிச்சி தரேன். பொதுவாக நீங்கள் ஃபோனை எந்த பாக்கெட்டில் வைப்பீங்க? சட்டை பாக்கெட்டில் தான். இப்போ பாரு, நீங்கள் சட்டையை இப்படி கழட்டுவீங்களா இல்லை இப்படி கழட்டுவீங்களா? சட்டையை நான் கழட்ட மாட்டேன், என் பொண்டாட்டி தான் கழட்டுவா. ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் தம்பி, நேற்று ஃபோனை பாக்கெட்டில் வைக்கல, சார்ஜ் போட்டு பாத்ரூம் போயிருந்தேன். திரும்பி வந்து பார்க்குறப்ப இவனை எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஐ திங்க் இட்ஸ் ராபரி. அண்ணே டீட்டெயில்ஸ் சொல்லுவார், எழுதிக்கோ. சொல்லுங்க. இல்லை, உன் கையெழுத்து நல்லா இருக்காது, கூட நானே எழுதுறேன். அண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? மதகஜராஜா. மதகஜராஜாவா? நான் சுந்தர்சியோட ஃபேன். அண்ணே, ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் சொல்லுங்கள். இஎம்ஐலலாம் வாங்கலை, ரெடி கேஷ் தான். அண்ணே, இஎம்ஐ நம்பர் இல்லைண்ணே, ஐஎம்ஐ நம்பர். அதெல்லாம் தெரில. ஆடு அதுவும் அந்த சிக்கிருக்கு, எங்கேயும் வெளியே விட்டுறாத. நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. அண்ணே, நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு சச்சிங்க போட்டு வந்துடுறேன். உக்காருங்கண்ணே. காதில் என்ன காயம்? ஃபோன் காணாம போட தெரிஞ்சு என் முன்னாடி என் காதை கடிச்சு வச்சிட்டா. காதை கடிச்சிட்டாளா? சரிங்கண்ணே. வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். க்யூட் டால், இங்கே ஒரு க்யூட் டால். ஐ திங்க் அவன் குழந்தைக்கு அவன் தான் அப்பாவாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஷீட், காசு உள்ள வச்சுக்கோ. பேம்பர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுது. இந்த பக்கம் 2 நாள் லீவு, இந்த பக்கம் 2 நாள் லீவு, நடுவில் கேஷுவல் லீவ் போட்டலாம். ஒரு எவிடன்ஸ் கூட சிக்க மாட்டேங்குது. எங்க போனா அவன்? இந்த இங்க போயிட்டு இருக்க மாதிரி. இருடா, வரண்டாடுறா. டேய், உன்னை எங்கலாம்டா தேடுறது? என்ன ஏன்டா தேடுற? ஃபோன் பண்ணி நானே சொல்லியிருப்பேன்ல. ஆமால. அதை விட்றா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? காலையில் ஃபோனை காணான்னு ஒருத்தன் கடைக்கு வந்தான். ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்தா நம்மளுக்கு 1 லட்ச ரூபா தரேன்றான். டூப்ளிகேட் ஃபோன்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீ திருநேன் மட்டும் ஒத்துக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் ஷேர் உனக்கு வந்துடும். அவ்வளோதானே, ஒத்துக்கிறேன். சூப்பர்ரா. இரு, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், நீ என்னன்னு கேளு. ஹலோ, சொன்னேன். டேய், அவன் அங்கே தானே இருக்கான். அவனை கூப்பிட்டு என்னாச்சுன்னு முதல்ல இருந்து கேளு. நான் லைனில் இருக்கேன்னு காட்டிக்காத.
ஓகேண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்களேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நோட் பண்ணிக்குவேன். ஃபோன் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். எத்தனை ரம்ஜானுக்கு என்கிட்ட பிரியாணி கேட்டிருக்க, இந்த தடவை உனக்குன்னே ஒரு பார்சல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோன் யூஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தப்போ வயிற்ற கலக்கிருச்சு. அதனால் ஃபோனை டேபிளில் சார்ஜ் போட்டு பாத்ரூம் போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்குறப்ப ஃபோனை எவனோ கையில் எடுத்து வச்சுருந்தான். டேய், நான் கத்துனதும் அவன் பின்வாசல் வழியாக தப்பிச்சு ஓடிட்டான். ச்சே, பிரியாணி போச்சே. வந்தவன் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டான். ஒரு காடு, இங்கே போனால் அவனை கண்டுபிடிச்சிடலாம். இதான் தம்பி நடந்துச்சு. அண்ணே எனக்கு என்னமோ நீங்கள் ஃபோனை தேடி வந்த மாதிரி தெரியல. லட்சுமி தம்பி. லட்சுமி அண்ணே, சரிண்ணே. பங்கு ஃபோனை திருநெல்லாம் ஒத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு என்ன பங்கு ரெஸ்பெக்ட் இருக்கும்? நான் எப்படி? ஏன்டா கடைக்கு வந்த விசிட்டிங் கார்டை கூட விடாமல் திருடிட்டு போகிற நாய் உனக்கு ஃபோனை திருடேன்னு சொல்கிறதுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கா? நடிக்காத, ஒழுங்கா வண்டியில் ஏறு, நேராக அவன் வீட்டுக்கு தான் பங்கு போங்க. அண்ணே உங்கள் ஃபோனை எடுத்தது வந்தான். டேய், எப்படி வந்து எடுத்தியோ அப்படியே பண்ணி காட்டு. பங்கு வீட்டு கதவு திறந்தான் பங்கு இருந்தது. அப்படியே உள்ளே வந்தேன். உள்ளே யாராக இருக்காங்களான்னு எட்டி பார்த்தேன், யாரும் இல்லை. சரி திருறதுக்கு எதாவது பெருசாக மாட்டுன்னு பார்த்தேன். டேபிளில் ஃபோன் இருந்துச்சு. ஃபோனை அப்படியே எடுத்து என் கையில் பார்த்தேன். இந்த கையில் இல்லை, இந்த கையில் பார்த்தேன். டக்குன்னு யாரும் வர சொல்லி கிடைச்சி கொண்டு அப்படியே உள்ளே ஓடிக்கணும். அப்புறம் என்னண்ணே, ஃபோனையும் கண்டுபிடிச்சாச்சு, எடுத்த ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு, அவனே ஒத்துக்கிட்டான். ஓகே தானே? அவன் கூட 2 நிமிஷம் தனியாக பேசிக்கிட்டுமா? தாராளமாக பேசுங்க, வாடா நம்ம அங்கே இருக்கலாம். எதுக்கு என் பிரியாணி எடுத்து சாப்பிட்ட? உள்ளே வந்தேன், ஏதாவது பெருசாக கிடைக்குமான்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. டேபிளில் பார்த்தேன் பிரியாணி இருந்தது. நல்ல பசி, என்ன பண்ணுறது, அதான் சாப்பிட்டேன். கோச்சிக்காத, நான் வேணா உனக்கு வேறு பிரியாணி வாங்கி தரேன். பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ வாங்கி கொடுக்குற பிரியாணி அதுக்கு ஈடாகுமா? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நீயும் இந்த ஊரில் தான் இருக்க போகிற, நானும் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன். நம்ம கேட்காதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கானுங்க போல. வா போகலாம். புரிஞ்சுதா? டேய், யார் வீட்டில் வந்து யாரை மிரட்டிகிட்டு இருக்க? செஞ்சுருவேன். இல்லை பங்கு, என்னன்னு தெரியுமில்ல, அதான். அண்ணே என்னண்ணே பண்ணலாம் அவனை? விட்டுடலாம். விட்டுறலாமா? உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கான், விட்டுறலான்ற? பரவாயில்ல, விட்டுடலாம். அப்போ விட்டுறலான்ற? அவன் என்ன பண்ணியிருந்தாலும் விட்டுறலாம். என்ன பண்ணியிருந்தாலும் விட்டுடலாம். உன் பிரியாணி எடுத்து சாப்பிட்டுருந்தா விட்டுறலாமா? பங்கு என்ன பங்கு பேசுகிற பங்கு? ஊசி போன பிரியாணி மாதிரி இருக்கே. இது என்ன காடு மாதிரி ஏதோ இருக்கு? நம்ம கடை காடு. ஒண்டி புலி. எந்த வாயை வச்சு உன் பிரியாணியை சாப்பிட்டானோ அதே வாயை உன் வாயை வச்சு கடிச்சு துப்புன. பங்கு குழந்தை குழந்தை நீயா சொல்லு குழந்தை. அண்ணே எதுவும் பிரச்சனை செத்துற கித்துற போகிறானே. ஆவட்டும்டா, நம்ம பிரியாணி சாப்பிட்டா நம்ம சும்மா இருப்போமா? சாவட்டும்.